இங்க எலியா ஆமென் ஜெபம் பண்றதுக்கு சிகரத்துக்கு ஏறுறாரு. ஆகாப் எங்க போறான்? சாப்பிட போறான். ஆகாப் எங்க போறான்? போஜனம் பண்ண போறான். எலியா எங்க ஏறுகிறார்? பர்வதத்தின் சிகரம் ஏறுகிறார். சொல்லுங்க, பர்வதத்தின், இப்படி சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறுங்கள். சத்தமா சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறுங்கள். உங்களுக்கு சொல்லடா, நீங்க தரை மட்டத்திலே இருக்க கூடாது. விசுவாசியோ ஊழியக்காரரோ யாரோ எவரோ தரைமட்ட ஜெபத்திலே இருந்துட கூடாது. எலியா தரைமட்டத்தில் ஜெபிக்கிறார். அது எங்க? கேரி தாரங் ஆற்றங்கரையில. அது தரைமட்ட ஜெபம். அறைக்கு வராரு. ஒரு குழந்தை செத்து போகுது, விதவையுடைய குழந்தை. அது அறையில ஜெபம் பண்றார். அரை மட்டம் ஜெபம் மாறுது, ஜெபம் உயிர்ப்பிக்குது. அரை மட்டத்துல ஜெபம். இப்ப அரை மட்டத்துல இருந்து அப்படியே இல்ல, அடுத்து மலை மட்டத்துக்கு போறார். மலை மட்டத்துக்கு போய் அக்கினி இறங்க பண்ணுகிறார். அது மலை மட்ட ஜெபம், தேர்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி எங்க அப்படின்னா, பர்வதத்தின் சிகரம் ஏறி விட்டார். பர்வதத்தின் சிகரம் ஏறினாதாங்க மழை வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறினாதான் மழை வரும். ஆமென். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், சம்பளத்தை உயர்த்தி தாரோம். இந்த வருஷம் தான் உயர்த்தி தரார். நீ என்ன பண்ண? இந்த கூட்டத்தின் தேவை அதிகமா இருக்குமே, எதுனா கொடுத்தியா? ஆமா, தரை மட்டத்திலே இருக்காத, அரை மட்டத்துக்கு வா. அரை மட்டத்திலிருந்து மலை மட்டத்துக்கு வா. மலை மட்டத்திலிருந்து சிகரத்துக்கு ஏறு. ஆமென். சிகரத்துக்கு ஏறினாதான் கொடி பறக்கும். ஹலோ, இருக்கீங்களா? சிகரத்துக்கு ஏறி முழங்கால வளைஞ்சி முகம் தரையில் பட குனிந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அதுதான் பெருமழையை கொண்டு வரும். அதுதான் பெருமழையை கொண்டு வரும்.